ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எனக்கு பிஸ்னஸில் சரியான முடிவு எடுக்க தெரியல. நான் இதுக்கு பதிலா அதை எடுத்திருந்தா, இப்படி யோசிச்சிருந்தா எனக்கு நல்லதா நடந்திருக்கும். இல்லை நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் 2 ஆஃபர் வந்தது. அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தா எனக்கு கரியர் நல்லா இருந்திருக்கும். நான் ஏதோ தப்பான கால்குலேஷன் இங்கே போய் சேர்ந்துட்டேன். இப்படி எல்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா? நிர்ணயங்கள் கரெக்டாக எடுக்க முடியல. அதனால் பணத்தை நான் அப்போவே நினச்சேன், இதுலேருந்து டக்குன்னு டைமுக்கு பணம் எடுத்துடணும்னு. ஆனால் ஏதோ ஒரு ராங் கால்குலேஷன் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ மனதை தெளிவாக்கிறதுக்கும் தெளிவான சிந்தனை இருக்கிறதுக்கும் நாம் என்ன பண்ண போகிறோம்? கிறிஸ்டல்ஸில் அமெத்திஸ்ட் போட்டுப்போம் இல்லையா? அமெத்திஸ்ட் மனத்தெளிவை கொடுக்கும், அதே மாதிரி மெமரி பவர், ஞாபக சக்தியை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே அமெத்திஸ்ட்டு ஒரு ஒரு படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ, இல்லை கரெக்டாக ஞாபகம் வச்சு இந்த வேலையை செய்யறதுக்கோ, ப்ராஜெக்ட்ஸ் ஆன் டைமுக்கு பண்ணுறதுக்கோ, நம்மளுக்கு அது பேசும்போது அது கரெக்டான விஷயத்தை சொல்கிறதுக்கும் அமெத்திஸ்ட். அதனோடு சேர்ந்து நம்ம பைரேட் போடும்போது பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அப்போது பிஸ்னஸில் கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு, பணத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்கு பைரேட். அதே மாதிரி அமெத்திஸ்ட் கொஞ்சம் நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் கட் பண்ணும். அதனால் தேவையில்லாத ஆட்கள் நம்மளை சுற்றி இருந்தாங்க, நம்மளை குழப்ப பார்க்குற ஆட்களை எல்லாம் கட் பண்ணிடும். அதுவும் இந்த அமெத்திஸ்ட் பண்ணும். ஸோ இந்த அமெத்திஸ்ட் அண்ட் பைரேட் காம்பினேஷனில் போடும்போது உங்களுக்கு பிஸ்னஸில் டெசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். பணம் கரெக்டாக வரும். வந்த பணத்தை கனாபினான்னு செலவு பண்ணாமல் சமயோஜித புத்தியோடு கரெக்டாக செலவு பண்ணுறதுக்கும், கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், அதாவது இதில் போட்டு வைக்கலாம், அதில் போட்டு வைக்கலாம், கொஞ்சம் குழந்தை பேரில் போட்டு வைக்கலாம், இல்லை ஒரு லேண்ட் வாங்கி வைக்கலாம், அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கும், அந்த இன்வெஸ்ட் பண்ண ப்ராப்பர்ட்டியை பத்திரமா கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் அமெத்திஸ்ட். ஸோ பணமும் அறிவும் இல்லை, ஸோ மணி அண்ட் பிரெயின்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த அமெத்திஸ்ட் அண்ட் பைரேட். பீப்புள் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, சமயோஜிதமாக யோசித்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, நல்ல வேலையில் நல்ல டெசிஷன் எடுக்கணும், வேலை செய்யும் இடத்துல நல்ல டெசிஷன் எடுத்து ப்ராஜெக்ட்ஸ் நல்லா கம்ப்ளீட் பண்ணி ப்ரமோஷன் வாங்கணும், அதே மாதிரி சேலரி ஹைக் நம்மளுடைய வேலைக்காக பார்த்து கொடுக்கறதுக்கும் இந்த அமெத்திஸ்ட் அண்ட் பைரேட் பிரேஸ்லெட் யூஸ் ஆகும். இது நாங்களே இங்கே சொந்தமாக கால்குலேட் பண்ணி தயாரித்து பிரித்து இதோட யூசஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணது தான் இந்த அமெத்திஸ்ட் அண்ட் பைரேட் காம்பினேஷன். ஸோ இட் வில் ஒர்க் வண்டர்ஃபுல். பிஸ்னஸ் பீப்புளுக்காகவே கொண்டு வந்தது. பிஸ்னஸ் வியாபாரம், வேலை செய்கிறவங்க, பணத்திற்காக உழைக்கிறவங்க எல்லாருமே அதுக்கு தான் உழைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் இது பெருமளவில் உதவும் பைரேட் அண்ட் அமெத்திஸ்ட்.